Hello champions, this is your Pravila ma'am and இன்னைக்கு நம்ம சொல்யூஷன்ஸ் ஓட பார்ட் 2 தான் பார்க்க போறோம். எஸ், லாஸ்ட் கிளாஸ் லாஸ்ட் சொல்யூஷன்ஸ் பார்ட் 1 எடுத்த டைம்ல நம்மளோட செஷன் கட் ஆயிருந்துச்சு. ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அண்ட் அதுக்கு போறதுக்கு முன்னாடி இன்னும் யாராச்சும் நம்மளோட ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் எடுக்கலைன்னா வேதாந்தா ஆஃப்லைன் சென்டர்ஸ்ல இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் வழியா 90% வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கிடைக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் எஸ், சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி மாதிரி பல இடங்கள்ல நம்மளோட சென்டர்ஸ் அண்ட் இன்டெகிரேட்டட் ஸ்கூல்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ எஸ், வில் ஸ்டார்ட் வித் சொல்யூஷன்ஸ். அண்ட் சொல்யூஷன்ல நம்ம ரவுல்ஸ்ல அதெல்லாம் விட்டோம். ஸோ விட்ட இடத்துல இருந்து வி வில் ஸ்டார்ட் த டாபிக். ஃபைன். ஸோ இங்க இருக்காரு பார்த்தியா நம்மளோட மேரி ராட். இவர் தான் இந்த ரவுல்ஸ் லாவை சொன்னாரு. ஸோ ரவுல்ஸ் லால இவர் என்ன சொல்ல வராருன்னா, whenever we consider a volatile liquid. volatile liquidனா என்ன? அதுக்கு கொஞ்சம் ஹீட் கிடைச்சாலும் அது கேஸா மாறிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய volatile liquids எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா, சே என்கிட்ட ஏ அண்ட் பின்னு சொல்லிட்டு ரெண்டு volatile liquids இருக்கு. இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணேன்னா then obviously the partial pressure of each component, which is partial pressure of A and partial pressure of B will be directly proportional to that of chi, which means partial pressure of A chi A க்கும் partial pressure of B chi B க்கும் directly proportional இருக்கும்னு சொன்னார். இன்னும் டீடைலா சொல்லணும்னா, whenever you consider total vapor pressure, உன்னோட total vapor pressure when you mix two solutions A and B in a given volume, அங்க total pressure அப்படிங்கிறது chi1 P01, okay, P01 plus chi2 P02 அப்படிங்கிறத பொறுத்து இருக்கும். நான் நோட்டை மாற்றி போட்டேனோ. ஸோ எஸ், P01 அண்ட் chi2 P02. இந்த P01 P02 அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய பியோர் லிக்விட்ஸோட பார்ஷியல் ப்ரெஷர். chi1 chi2ங்கிறது அவங்களோட மோல் ஃப்ராக்ஷன். அண்ட் எஸ், யூ ஆல்சோ நோ தட் whenever we mix a solution, மோல் ஃப்ராக்ஷனோட மேக்ஸிமம் வேல்யூவே 1 தான். அப்போ chi1 plus chi2 will always be equal to 1. இதை நீ தெரிஞ்சு வச்சுக்கோ. இந்த ஃபார்முலாவை மிஸ் மேட்ச் பண்ணியோ அரேஞ்ச் பண்ணியோ உன்னால ஃபார்முலாஸை நமக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்க முடியும். ஸோ எஸ், அது பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பான். அதாவது உனக்கு டோட்டல் பார்ஷியல் ப்ரெஷர் P01 chi1 பிளஸ் P02 chi2 அப்படின்னு தெரியுமே. இப்போ உனக்கு நான் chi1 வேல்யூ மட்டும் தான் தரேன், chi2 வேல்யூ இல்லாம கண்டுபிடி அப்படின்னு சொன்னானா, சே ஃபார் எக்ஸாம்பிள் chi1 is equal to 0.4. இந்த ரியாக்ஷன்ல நீ chi2 இல்லாம டோட்டல் ப்ரெஷர் கண்டுபிடி அப்படின்னு சொன்னானா, ரொம்ப சிம்பிள். chi1 0.6 இருந்துச்சா, chi2 is equal to 1 minus 0.4 which is 0.6 இருக்கும். இதை நீ சப்ஸ்டியூட் பண்ணியும் எடுத்துக்கலாம். இல்ல மேம் எனக்கு chi1 தான் வேணும், அதனால 1 மைனஸ் chi1ங்கிறத நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல. பட் மை சஜஷன் இஸ், சிம்பிளாக ஒரு ஃபார்முலாவை தெரிஞ்சு வச்சுக்கோ, அதில் டைரெக்டாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி உன்னோட டிசைட் ஆன்சரை நீ எடுத்துக்கோ. தட் இஸ் மோர் ப்ரிஃபரபிள். ஏன்னா நிறைய விஷயத்த ஞாபகம் வச்சுக்க வேண்டிய தன்மை அதுக்கு இருக்காது. ஸோ எஸ் மை டியர், இந்த ஒரு ரிலேஷனை வச்சு ஈஸியாக chi1 chi2 மாற்றி நீ கண்டுபிடிச்சிக்கலாம். சரி, நெக்ஸ்ட் ஐடியல் சொல்யூஷனா என்ன மேம்? எந்த ஒரு சொல்யூஷன் ஒரு ரவுல்ஸ் லாவை ஒபே பண்ணுதோ அந்த சொல்யூஷனை தான் நம்ம ஐடியல் சொல்யூஷன் சொல்லுவோம். அதாவது P1 கரெக்டா P01 chi1 ஈக்குவலா இருக்கு, P2 கரெக்டா P02 chi2 ஈக்குவலா இருக்கு, டெல்டா H என்தால்பி ஆஃப் த என்டையர் லிக்விட் சேஞ்ச் இன் என்தால்பி ஜீரோவா இருக்கு, சேஞ்ச் இன் வால்யூம் ஜீரோவா இருக்கு அப்படின்னா ஆப்வியஸ்லி எவன் ஒரு ஐடியல் ஸ்டூடெண்டா இருக்கானோ, ஐடியல் சொல்யூஷனா இருக்கணும், அவன் ரவுல்ஸ் லாவை ஃபாலோ பண்றான் அப்படின்னு அர்த்தம். ரவுல்ஸ் லாவை ஃபாலோ பண்றவனோட கிராஃபும் perfectly straight line தான் இருக்கும். அண்ட் அதற்கான ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் ஆர் N-hexane, N-heptane, bromoethane, chloroethane, benzene, toluene. கிட்டத்தட்ட பிரதர் சிஸ்டர் மாதிரியான ஒரு ரிலேஷன் இருக்கா இவங்களுக்கு நடுவில்? ஹெக்சேன், ஹெப்டேன், bromoethane, chloroethane, benzene, toluene கிட்டத்தட்ட மாலிகுல்ஸ் பார்க்க சிமிலராக இருக்காங்க இல்லையா? ஸோ சிமிலர் மாலிகுல்ஸை மிக்ஸ் பண்ணேன்னா they will always form ideal solution. இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோ. ரைட், அடுத்ததான் நான் ஐடியல் சொல்யூஷன். ஒருத்தர் ரவுல்ஸ் லாவை ஒபே பண்ணா அவன் ஐடியலா, ரவுல்ஸ் லாவை ஒபே பண்ணாதவன் தானே நான் ஐடியல்? எஸ், ரவுல்ஸ் லாவை ஒபே பண்ணாதவன் நான் ஐடியல், which means P1 not equal to P01 chi1
P2 not equal to P not to chi2, delta H not equal to 0, delta V not equal to 0. இங்க உனக்கு ரெண்டு கேஸ் இருக்கு. ஒன்று உன்னோட P1 P2 வேல்யூ அதிகமாக இருக்கலாம், டெல்டா H டெல்டா V வேல்யூ அதிகமாக இருக்கலாம், அவங்கள நீ பாசிட்டிவ் டிவியேஷன் காமிக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் அப்படின்னும். இல்லை மேம் P1 P2 வேல்யூ கம்மியாக தான் இருக்கு, டெல்டா H டெல்டா V வேல்யூ 0 விட கம்மியாக இருக்கு அப்படின்னு சொன்னேன்னா அவங்க நெகட்டிவ் டிவியேஷன் காமிக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோ. பேருக்கேற்ற மாதிரியே பாசிட்டிவ் டிவியேஷன் எலிமெண்ட்ஸோட கிராஃப் நம்மளோட ஐடியல் கேஸோட கிராஃபை விட கொஞ்சம் அதிகமாகவும், நெகட்டிவ் டிவியேஷனோட கிராஃப் ஐடியல் கிராஃபோட லைக் அந்த ஸ்ட்ரெயிட் லைனை விட கொஞ்சம் கம்மியாகவும், கர்வ் வந்துட்டு கீழ் நோக்கியும் இருக்கிற மாதிரி இருக்கும். சரியா? ஃபைன். அடுத்ததான் நம்ம அசியோட்ரோப்ஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். டே கண்ணா, அசியோட்ரோப்ஸ்னா என்னடா கண்ணா இருக்கும்? பொதுவா உனக்கு என்ன தெரியும்? ரெண்டு டிஃப்ரெண்ட் பாயிலிங் பாயிண்ட்ஸ் இருக்கக்கூடிய சொல்யூஷன்ஸை நான் மிக்ஸ் பண்ணேன்னா, ஓகேவா, சொல்யூஷன் ஏவா அண்ட் சொல்யூஷன் ஏவா நான் மிக்ஸ் பண்ணேன்னா எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இதில் A1 Bயை நான் செப்பரேட் பண்ணணும்னா நான் என்ன பண்ணா போதும்? வெரி சிம்பிள். ஏவோட பாயிலிங் பாயிண்ட் அளவுக்கு நான் அதை ஹீட் பண்ணேன்னா A எவாப்ரேட் ஆகும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏவோட பாயிலிங் பாயிண்ட் 50 டிகிரி, பியோட பாயிலிங் பாயிண்ட் ஒரு 120 டிகிரினா ஒரு 50 டிகிரி செல்சியஸ் வந்ததும் ஏ எல்லாம் எவாப்ரேட் ஆயிடும். அப்போ எவாப்ரேட் ஆனதெல்லாம் ஏ, மிச்சம் இருக்கிறதெல்லாம் பி. இப்படிதானே ரெண்டு டிஃப்ரெண்ட் பாயிலிங் பாயிண்ட் இருக்கக்கூடிய ரெண்டு மிக்சர்ஸை நம்ம செப்பரேட் பண்ணுவோம். ஆனா இன் கேஸ் ஆஃப் அசியோட்ரோப்ஸ் நான் இதே A and B ஒரு ஃபிக்ஸட் ப்ரொபோர்ஷன்ல மிக்ஸ் பண்றேன். ஓகேவா? 50-50, 40-60 அப்படின்லாம் மிக்ஸ் பண்ணாம சே 1:3 ரேஷியோ, 1 cup of A and 3 cup of B அந்த ரேஷியோல எடுத்துக்கிறேன். இங்கேயும் ஏயோட டெம்பரேச்சர் பாயிலிங் பாயிண்ட் 50 டிகிரி தான், பியோட பாயிலிங் பாயிண்ட் 120 தான். பட் இப்படி மிக்ஸ் பண்றதுனால இஃப் இன் கேஸ் இப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய சொல்யூஷன் 50 டிகிரியிலையும் பாயில் ஆகல, 120 டிகிரியிலையும் பாயில் ஆகல, இதர் 50 and 120க்கு இடே ஒரு 80 டிகிரியில பாயில் ஆகுது அப்படின்னா அந்த கேஸ்ல ஆர் 50 கூட வேணாம்ப்பா, ஒரு 30 டிகிரியில பாயில் ஆகுது. A and Bயோட பாயிலிங் பாயிண்ட்டை விட கம்மியான பாயிலிங் பாயிண்ட்ல ரெண்டு சொல்யூஷனுமே பாயில் ஆகுது அப்படின்னா அப்போ அந்த சொல்யூஷனை நீ மினிமம் பாயிலிங் அசியோட்ரோப் அப்படின்னும். இல்லை மேம் 30 டிகிரியில எல்லாம் பாயில் ஆகல, நானும் ஹீட் பண்றேன் 50லையும் பாயில் ஆக மாட்டேங்கிறான், 120லையும் பாயில் ஆக மாட்டேங்கிறான், ஃபைனலா ஒரு 140 டிகிரியில தான் பாயில் ஆகுறான், ரெண்டு பாயிலிங் பாயிண்ட்டை விட அவனோட வேல்யூ அதிகமா இருக்கு, அந்த மிக்சரோட பாயிலிங் பாயிண்ட் அதிகமா இருக்குன்னா அப்ப அதை மேக்சிமம் பாயிலிங் அசியோட்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எப்பவுமே இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ, அசியோட்ரோப்ஸ் ஆர் பைனரி மிக்சர்ஸ். அவங்க 3-4 சொல்யூஷனால உருவாக்க மாட்டாங்க, ஜஸ்ட் 2 சொல்யூஷன் விச் ஆர் மிக்சட் இன் அ ஃபிக்ஸட் கம்போசிஷன், சே 1:3, 3:4 அந்த மாதிரி ஃபிக்ஸட் கம்போசிஷன்ல, ஸோ தட் போத் ஆஃப் தீஸ் சொல்யூஷன் பாயில் அட் சேம் டெம்பரேச்சர். அந்த பாயிலிங் டெம்பரேச்சர் A and Bயோட டெம்பரேச்சரோட கம்மியாக இருந்தால் அது மினிமம் பாயிலிங், A and Bயோட டெம்பரேச்சரை விட அதிகமாக இருந்தால் மேக்ஸிமம் பாயிலிங். அண்ட் ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ், minimum boiling azeotrophs show positive deviation in Raoult's law and maximum boiling azeotrophs will show negative deviation. இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் வரும், ஸோ நோட் பண்ணிக்கோ. மினிமம் பாயிலிங் ஷோ பாசிட்டிவ் டிவியேஷன், மேக்ஸிமம் பாயிலிங் ஷோ நெகட்டிவ் டிவியேஷன். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். சரிப்பா, இதெல்லாம் படிச்சிட்டோம். இதை பேஸ் பண்ணி ஒரு சில கான்செப்ட் பார்த்துடலாமே. ஒரு ஐடியல் சொல்யூஷனுக்கான கரெக்டான ஆப்ஷன் என்ன? ஐடியல் சொல்யூஷன்ல டெல்டா வியும் டெல்டா ஹெச்சும் 0வா இருக்கும், டெல்டா ஜியும் டெல்டா எஸ்ஸும் 0வா இருக்காது. And so here the correct option will be B. Yes, option B is the absolute answer. அப்போ delta G less than 0, delta S greater than 0, delta G less than ஆகும், delta S greater than 0 ஆகும் இருக்கணும். இதை நோட் பண்ணிக்கோ, ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், சொல்யூஷன் ஆஃப் bromoethane and chloroethane. பார்க்க பிரதர்ஸ் மாதிரி இருக்காங்களே, அப்போ இவங்க கண்டிப்பா ரவுல்ட்ஸ் லா ஒபே பண்ணுவாங்க, பிளஸ் இவங்க ஐடியல் சொல்யூஷனா இருப்பாங்க. So the correct answer is either A or B. ரெண்டுமே கரெக்டான ஆன்சர் தான். ஓகேவா? A and B both are said to be correct answers. நெக்ஸ்ட் நம்ம கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸை பத்தி பார்க்க போறோம். ஒரு கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்ன? பேர்லயே அர்த்தம் இருக்கு, இட் இஸ் அ ப்ராப்பர்ட்டி. அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டி எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்? உன்னோட சொல்யூட்டோட டோட்டல் கவுண்டை டிபெண்ட் பண்ணி ஆர் நேச்சரை டிபெண்ட் பண்ணி தான் இது இருக்கும். கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் தோஸ் ப்ராப்பர்ட்டிஸ் which are only related to the number of solute particles or nature of solute particles. It does not depend to anything. Sorry, number of solute particle மட்டும் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும்.
நேச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்காது. அதனால தான் அதை கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்றோம். ஸோ இந்த கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில மொத்தம் 4 இருக்கு, which is relative lowering of vapor pressure, elevation of boiling point, depression of freezing point and finally osmosis. நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், வேப்பர் ப்ரெஷரோ பாய்லிங் பாயிண்டோ ஃப்ரீசிங் பாயிண்டோ ஒரு கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி கிடையாது. பட் ரிலேட்டிவ் லோவரிங், எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட் அண்ட் டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட் இதெல்லாம் தான் கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த கீ டேர்ம்ஸ் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். எது கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, எது கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இல்லை அப்படிங்கிறத நீ புரிஞ்சு வச்சிருக்கணும். Fine. First, when we talk about relative lowering of vapor pressure, relative lowering of vapor pressure na enna ma'am artham? You know, colligative property is all about the number of solute. So நீ என்ன பண்ற, first caseல ஒரு solvent எடுத்துக்கிற, next caseல அந்த solventல கொஞ்சம் solute ஆட் பண்ண போற. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல உன்னோட சால்வெண்டோட வேப்பர் ப்ரெஷர் என்னன்னு பார்த்தேன்னா, அது சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 யூனிட்ஸா இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேவா? 50 யூனிட்ஸ் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் என்னோட சால்வெண்ட்டுக்கு மட்டுமே வேப்பர் ப்ரெஷரா இருக்கு. இதுவே நான் சொல்யூட்டை ஆட் பண்ணேன்னா கண்டிப்பா அங்க வேப்பர் ப்ரெஷர் குறையும். மை வேப்பர் ப்ரெஷர் வில் கோ டு either 40 or 30. This lowering in vapor pressure on adding the solute, என்னோட சொல்யூட்டை என்னோட சால்வெண்ட்ல ஆட் பண்றது மூலியமா, சேர்க்கறது மூலியமா என்னோட சால்வெண்டோட வேப்பர் ப்ரெஷர் டிராஸ்டிக்கா குறைஞ்சிச்சுன்னா அதைத்தான் நான் ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் இந்த ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் எப்படி கண்டுபிடிப்போம்? ரொம்ப சிம்பிள். இந்த ரெண்டு பேத்துக்கும் இடையே உள்ள அந்த வேப்பர் ப்ரெஷரோட டிஃபரன்ஸ். இங்க in this case it is going to be 50 minus 40 10. ஓகேவா? அந்த வேப்பர் ப்ரெஷர் டிஃபரன்ஸ் டிவைடட் பை நம்மளோட சொல்யூட்டோட வேப்பர் ப்ரெஷர், இந்த சால்வெண்டோட வேப்பர் ப்ரெஷர், இந்த கேஸ்ல தட் இஸ் P0. ஓகே, சால்வெண்டோட வேப்பர் ப்ரெஷர் P0. இந்த வேல்யூ எதுக்கு மேம் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு கேட்டேன்னா, இட் இஸ் ஈக்குவல் டு யுவர் மோல் ஃபிராக்ஷன். மோல் ஃபிராக்ஷன் ஆர் யூ கேன் சே தட் W2 into M1 divided by W1 into M2. அதாவது சிம்பிளா நீ N2 by N1 எடுத்திருக்க. ஓகேவா? ரைட்? ஓகே. நெக்ஸ்ட் நம்ம எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட் பத்தி பேச போறோம். எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட் திருப்பி ஒன்ஸ் அகெயின் கான்செப்டுக்கு வரலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த கேஸ்ல ஃபர்ஸ்ட் கேஸ்ல வாட்டர் எடுத்துக்கிறேன், செகண்ட் கேஸ்ல வாட்டர் பிளஸ் சால்ட்டை எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும், வாட்டரோட பாய்லிங் பாயிண்ட் ஒரு 100 டிகிரி செல்சியஸ். சரியா? ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வீட்லயே நீ பார்க்கக்கூடிய எக்ஸாம்பிள் சொல்றேன். நீ இவ்வளோ நாள் கவனிக்கலைன்னா இனி கிச்சனுக்கு போய் அம்மா பண்ணும்போ சமைக்கும்போ பாரு. பொதுவா வெறும் தண்ணி அம்மா வந்துட்டு இந்த சோறு வடிப்பாங்க தெரியுமா, நார்மல் குக்கர்ல வச்ச சாதம் இல்லாம சோறு வடிப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி ரைஸ் உங்க வீட்டுல பண்றாங்கன்னா போய் நல்லா கவனிச்சு பாரு. ஃபர்ஸ்ட் அம்மா என்ன பண்ணுவாங்க, வாட்டர் வந்து பாயில் பண்ண வச்சிருவாங்க. சரியா? ஒன்ஸ் தண்ணி பாயில் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் ரைஸை அந்த வாட்டர்ல போடுவாங்க. சரியா? ஸோ ரைஸை நம்ம இந்த கேஸ்ல சொல்யூட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஒன்ஸ் இந்த வாட்டர் பாயில் ஆனதும் ரைஸ் போட்டாங்க இல்லையா, நல்லா கவனிச்சு பாரு. ரைஸை போட்டதும் அந்த பாயிலிங் அப்படியே ஸ்டாப் ஆயிடும். ஆர் அந்த பாயிலிங் ஹெவியா பாயில் பண்ணது அப்படியே கொஞ்சம் பபிள்ஸ் வர மாதிரி கம்மியா பாயில் ஆக ஆரம்பிக்கும். என்ன காரணம்னா இதுதான் உன்னோட வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட். சின்ஸ் யூ ஆடட் அ சொல்யூட் என்ன ஆயிருக்கு, இட் இஸ் இன்க்ரீஸ். இன்ஸ்டெட் ஆஃப் 100 டிகிரி இப்போ நான் தண்ணியில அந்த ரைஸ் பார்ட்டிகிளை போட்டதுனால மேபி அதோட பாயிலிங் பாயிண்ட் ஒரு 120-130 டிகிரிக்கு மாறிருக்கலாம். ஸோ இதைத்தான் த இன்க்ரீஸ் இன் த பாயிலிங் பாயிண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு வாட்டர் விச் இஸ் பியூர் சால்வெண்ட் அண்ட் வாட்டர் அண்ட் ரைஸ் விச் இஸ் அ சொல்யூஷன் is called as elevation in boiling point. அப்போ elevation in boiling point எப்படி கண்டுபிடிப்ப? ரொம்ப ஈஸி. elevation in boiling point அப்படிங்கிறது இதுதான் பெரிய வேல்யூ, இதுதான் கம்மி வேல்யூ. அப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணினா உனக்கு கிடைச்சிடும். ஆர் உனக்கு அதற்கான ஃபார்முலாலாம் தெரியலையா? ரொம்ப சிம்பிள். KB இன்டூ மொலாலிட்டி. குட்டி எம்னா மொலாலிட்டி, பெரிய எம்னா மொலாரிட்டி. இதை ஞாபகம் வச்சுக்கோ. KB இன்டூ M பண்ணாவே போதும். மொலாலிட்டிக்கான ஃபார்முலா என்ன? ஒன்ஸ் அகெயின் 1000 இன்டூ W2 இன்டூ டிவைடட் பை W1 இன்டூ M2. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அழகா நீ கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ரைட்? ஸோ இந்த கிராஃப்ல உனக்கு கிளியரா காமிச்சிருக்கான் பாரு. சால்வெண்டோட பாயிலிங் பாயிண்ட் இங்க இருக்கு, நீ சொல்யூட் ஆட் பண்ணதுமே பாயிலிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள இந்த டிஃபரன்ஸை தான் நீ டெல்டா டிபி அப்படின்னு சொல்ற. புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் அதுக்கு தான் நீ டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட்டை பத்தி பேச போற. டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட்
இந்த இடத்துல நீ தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரு சால்வெண்டோட ஃப்ரீசிங் பாயிண்ட் சே ஒரு 5 டிகிரியா இருக்குன்னு வச்சுக்கோ. அந்த சால்வெண்ட் கூட நீ சொல்யூட் ஆட் பண்றதுனால அதோட ஃப்ரீசிங் பாயிண்ட் இன்னும் குறையத்தான் செய்யும். ஒரு 0 டிகிரி அந்த மாதிரி வேல்யூ குறையத்தான் செய்யும். வை? பிகாஸ் இப்போ நீ சொல்யூட் ஆட் பண்ணியிருக்க, அப்போ இப்போ உன்னோட வேல்யூ அந்த சால்வெண்ட் கூட அந்த சொல்யூட்டையும் சேர்த்து நீ ஃப்ரீஸ் பண்ணணும், விச் இஸ் டிடிஎஸ். தட்ஸ் வை நம்ம அதிகமான ஒரு கோல்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றோம். சரியா? ஒரு ரூம்ல 2 பேர் ஏசி போட்டு இருக்கிறதுக்கும் 10 பேர் ஏசி போட்டு இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? நிறைய பேர் இருந்தா நம்மளோட ரூம்ல இருக்கக்கூடிய ஏசியில நம்ம டெம்பரேச்சரை கூட்டி வைப்போம். ஐ மீன் டெம்பரேச்சரை ரெடியூஸ் பண்ணி வைப்போம். ஒரு 20 டிகிரி, 90 டிகிரி, 18 டிகிரின்னு வைப்போம். இல்ல 2-3 பேர் தான் இருக்கோம் அப்படின்னா மேபி ஒரு 26, 27 டிகிரிஸ்ல வைப்போம் இல்லையா? ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். சொல்யூட் ஆட் ஆகிறதுனால அதையும் இப்போ ஃப்ரீஸ் பண்ணணும், அதனால உன்னோட ஃப்ரீசிங் பாயிண்ட் குறையுது. ஸோ சேம் கான்செப்ட் ராக்கண்ணா, ஃப்ரீசிங் பாயிண்ட் டெல்டா டிஎஃப் ஆர் டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட் டெல்டா டிஎஃப் எப்படி கண்டுபிடிப்ப? உன்னோட பியூர் சால்வெண்டோட ஃப்ரீசிங் பாயிண்ட் மைனஸ் இப்போ உனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆர் கேஎஃப் இன்டூ எம். இப்போ உன்னோட பாயிலிங் பாயிண்ட்ல நீ யூஸ் பண்ண கான்ஸ்டன்ட் பேரு கேபி. உன்னோட ஃப்ரீசிங் பாயிண்ட் பேஸ் பண்ண கான்செப்ட்ல நீ கேஎஃப் அப்படின்னு சொன்ன. அப்ப இவங்களோட பேர் என்னங்கிறதையும் நீ தெரிஞ்சு வச்சுக்கணும். கேபி அப்படின்னா இட் இஸ் none other than molar elevation constant or ebullioscopic constant. Similarly, KFனா it is cryoscopic constant or molar depression constant. இந்த டிஃபரன்ஸை நீ தெரிஞ்சு வச்சுக்கோ, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சரி, அடுத்ததா நம்ம ஆஸ்மாசிஸ் ஆர் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை பத்தி பார்க்க போறோம். ஆஸ்மாசிஸ்னா பொதுவா என்னக்கன்னு அர்த்தம்? சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு பாத்திரம் இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரம் இருக்கு, இது சீவோட இருக்கு, ஓட்டையோட இருக்கு, ஓட்டை இல்லாத பாத்திரம் இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ நீ என்ன பண்ற? சென்டர்ல ஒரு செமி பெர்மியபிள் மெம்பரைனை வைக்கிற. ஓகேவா? சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில எல்லாம் அரிப்பை யூஸ் பண்ணுவோம் தெரியுமா? இந்த டீ ஃபில்டர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த டீ ஃபில்டர் எடுத்து அதை நீ வந்துட்டு எக் ஒயிட்ல முக்கிய எடுத்தேன்னா யூ வில் கெட் த செமி பெர்மியபிள் கைண்ட் ஆஃப் அ ஸ்ட்ரக்சர். சரியா? முக்கிய எடுத்து ட்ரை பண்ணேன்னா அந்த ஃபில்டர் பேப்பர் இன்னும் மைன்யூட்டா மாறிடும். ஸோ தட் இஸ் ஹவ் யூ ப்ரிப்பேர் செமி பெர்மியபிள் மெம்பரைன். இந்த மாதிரி ஒரு செமி பெர்மியபிள் மெம்பரைனை நீ எடுத்துக்கிற. இப்போ என்ன பண்ற? இந்த பவுலை நீ பர்ஃபெக்டா அந்த மெம்பரைன் வச்சு பிரிச்சிருக்க, கேப்ஸ் எதுவுமே இல்லை. உன்னோட லிக்விட் இந்த சைட் ஊத்துற லிக்விட் இந்த சைடுக்கு வர்றதுக்கான சான்சஸே இல்லை. இட் ஷுட் ஒன்லி பாஸ் த்ரூ த மெம்பரைன். சரியா? ஸோ இப்போ என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் கேஸ்ல நான் வந்துட்டு இங்க ஒரு லோ கான்சன்ட்ரேஷன் இருக்கக்கூடிய லிக்விடையும் இங்க ஒரு ஹை கான்சன்ட்ரேஷன் இருக்கக்கூடிய லிக்விடையும் வச்சிடறேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகும் தெரியுமா? Since you have a higher concentration liquid here, high concentration என்னன்னு சொல்லிடுறேன். சரி, இங்க ஒரு 10 A சொல்யூட்ஸ் கலந்த ஒரு லிக்விடையும் இங்க ஒரு மேபி 5 A கலந்த லிக்விடையும் வச்சிருக்கேன். ஸோ 5 A கம்மியான கவுண்ட் லோ கான்சன்ட்ரேஷன், 10 A அதிக கவுண்ட் ஹையர் கான்சன்ட்ரேஷன். ஸோ இந்த ஹையர் கான்சன்ட்ரேஷன் மாலிகுலை பார்த்ததும் இந்த 5 ஏக்கும் லோ கான்சன்ட்ரேஷன்ல இருக்கக்கூடிய 5 ஏக்கும் எப்படியாச்சும் அந்த இடத்துக்கு போயிடணும் அப்படிங்கிற ஒரு தாக்கம் வரும். எப்படி? ஐபிஎல் சீசன்ல நீ 2025 அட்டென்ட் பண்ணவங்களுக்கு அந்த கஷ்டம், அந்த வருத்தம் தெரியும். ஐபிஎல் சீசன்ல பக்கத்து ரூம்ல ஃபேமிலியில இருக்க எல்லாரும் ஆர் அட்லீஸ்ட் உன்னோட பிரதர் சிஸ்டர்ஸ் ஆவது ஐபிஎல் மேட்ச் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா நீ எக்ஸாம் இருக்கே அப்படிங்கிற அந்த ஒரு கட்டாயத்தினால பக்கத்து ரூம்ல உட்காந்து படிச்சுட்டு இருப்ப. நீ மட்டும் பக்கத்து ரூம்ல உட்காந்து படிச்சுட்டு இருப்ப. உன்னோட பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆர் வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஜாலியா ஐபிஎல் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா நீ என்ன பண்ணுவ? ஒரு ரூமை விட்டு போய் பரவாயில்ல 1 மணி நேரம் தானே, 1/2 மணி நேரம் தானே, நான் பார்த்து முடிச்சுட்டு வந்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மூவ் ஆவேன். அதே மாதிரிதான் இங்க லோ கான்சன்ட்ரேஷன்ல இருக்கக்கூடிய 5 ஏவும் எப்படியாச்சும் ஹை கான்சன்ட்ரேஷன் ஏரியாவுக்கு போயிடணும்னு சொல்லிட்டு அப்படியே அந்த செமி பெர்மியபிள் மெம்பரைன் வழியா தன்னைத்தானே ஹை கான்சன்ட்ரேஷனை பார்த்ததும் தன்னைத்தானே மூவ் ஆகுறாங்க. ஸோ திஸ் மூமெண்ட் ஆர் திஸ் ஃப்ளோ ஆஃப் மாலிகுல்ஸ் from low concentration to high concentration is called as through a semi-permeable membrane is called as osmosis. இப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஏன் இந்த லோவர் கான்சன்ட்ரேஷன் மாலிகுல்லாம் இப்படிக்கா ஹை கான்சன்ட்ரேஷனுக்கு தன்னைத்தானே மூவ் ஆகுது? பிகாஸ் லோவர் கான்சன்ட்ரேஷன் மாலிகுல்ஸ்ல 5 ஏ இருக்கிறதுனால உன்னோட அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் இதை புஷ் பண்ண ஆரம்பிக்கும், அழுத்த ஆரம்பிச்சதும் என்ன ஆகும்? நீயே பார்த்திருப்ப, இப்போ ஒரு காட்டன் துணி எடுத்து ஏதாச்சும்
வீட்ல எல்லாம் பண்றது பார்த்திருப்படா, இந்த ஹென்னாலாம் போட்டு அம்மா பிழிவாங்க தெரியுமா, அந்த லிக்விட் சாறு மட்டும் எடுக்கிறதுக்கு. ஸோ அதே மாதிரி தான் எப்படி டீ ஸ்ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறமா லாஸ்டா இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் இதை அம்மா நல்லா ப்ரெஸ் பண்ணி உனக்கு அந்த லிக்விடை மட்டும் எடுப்பாங்களோ, அதே மாதிரி உன்னோட அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இங்க லோ கான்சென்ட்ரேஷனை புஷ் பண்ணி ஹை கான்சென்ட்ரேஷனுக்கு மூவ் பண்ண விடும். ஸோ அந்த ப்ரெஷரை தான் நம்ம ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்றோம். அண்ட் என்னென்ன விதமான செமிபர்மியபிள் மெம்பரேன் இந்த நடுவில் இருக்கக்கூடிய கிளான்ஸை யூஸ் பண்ணலாம். யூ கேன் யூஸ் எக் மெம்பரேன் as I already told, or parchment paper or pig's bladder, anything is fine. சரி மேம், இப்போ எனக்கு இந்த ஆஸ்மாசிஸ் நடக்கக்கூடாது, எனக்கு இந்த ஹை கான்சென்ட்ரேஷன்ல இருக்கக்கூடிய 10 ஏவும் லோ கான்சென்ட்ரேஷன் போகணும். அப்ப நான் என்ன பண்ணணும்? சிம்பிள் கான்செப்ட். இப்போ ஒருத்தன் உன்னை ஆப்போசிட் டைரக்ஷன்ல புஷ் பண்றானா, நீ அவனை புஷ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அவன் புஷ் பண்றதை விட எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸை நீ கொடுக்கணும். கரெக்டா? ஸோ தட் இஸ் த சேம் கேஸ். உன்னோட அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட அதிகமான ப்ரெஷரை ஹை கான்சென்ட்ரேஷன் ஏரியால நீ கொடுத்தேன்னா ஆப்வியஸ்லி ஹை கான்சென்ட்ரேஷன் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் லோ கான்சென்ட்ரேஷனுக்கு மூவ் ஆக ஆரம்பிக்கும். இந்த ப்ராசஸை நீ ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ்னு சொல்லுவ. Always remember, reverse osmosis is an artificial process, whereas osmosis is a natural process. Osmosis தன்னைத்தானே நடக்கும், atmospheric pressureனால நேச்சுரலா நடக்கும். பட் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் நீ தான் உருவாக்குற, நீ தான் அதை செய்ய வைக்கிற. அண்ட் ஆல்சோ ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ்க்கான ஒரு வண்டர்ஃபுல்லான எக்ஸாம்பிள் டீசலைனேஷன் ஆஃப் சீ வாட்டர். உப்பு தண்ணியா கடல் தண்ணியா நல்ல தண்ணியா மாற்றக்கூடிய ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் கல்ஃப் ஏரியாஸ்ல ரொம்ப காமன். அங்கே தண்ணி பற்றாக்குறை இருக்கிறதுனால அவங்க இந்த மெத்தட் வச்சுதான் பியூர் வாட்டரை, ட்ரிங்கிங் வாட்டரை உருவாக்குறாங்க. பட் எஸ், ஜஸ்ட் இந்த கான்செப்டை தெரிஞ்சு வச்சுக்கோ. சரி மேம், இதெல்லாம் ஓகே மேம், பட் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க. இந்த ஆஸ்மாசிஸ் நடக்கிறதுக்கு இந்த ஆஸ்மாசிஸ்ல இருக்கக்கூடிய ப்ரெஷரை நீங்க ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர்னு சொன்னீங்க. அதற்கான ஃபார்முலா என்ன மேம்? ரொம்ப சிம்பிள். யூனிவர்சல் கேஸ் லா என்ன சொல்லுது? இட் சேஸ் PV is equal to nRT. கரெக்டா? ஃபைன். யூனிவர்சல் கேஸ் லா ஸ்டேட்ஸ் PV is equal to nRT. இங்க நம்மளோட ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை நம்ம Pன்னு சொல்ல மாட்டோம், பைன்னு சொல்லுவோம். Pக்கு பதிலாக பை போட்டுட்டேன். நெக்ஸ்ட் இந்த வால்யூமை இந்த சைட் கொண்டு வந்துடலாம், which means pi is equal to n by v RT. We know number of moles by volume is none other than we know n by v is equal to concentration. அப்ப அதை சப்ஸ்டியூட் பண்ணேன்னா pi is equal to CRT. ஓகேவா? இங்க பைங்கிறது ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர், சிங்கிறது கான்சென்ட்ரேஷன், ஆருங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் டீங்கிறது டெம்பரேச்சர். கேஸ் கான்ஸ்டன்ட் இடத்துக்கு தகுந்த மாதிரி 8.314 ஆகவோ 0.0821 ஆகவோ இல்லை 2 கேலரிஸ் ஆகவோ இருக்கும். சரியா? ஸோ உனக்கு என்ன யூனிட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உன்னோட ஆர் வேல்யூஸை நீ மாற்றி போட்டுப்ப. சரியா? மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர்ல ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் பேஸ் கொஸ்டின்ல 0.0821 தான் யூஸ் பண்ணுவேன். பட் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோ, இட் வில் பி யூஸ்ஃபுல் சம்வேர் சம்டே. ஃபைன் மேம், சூப்பர் மேம், புரிஞ்சிச்சு மேம். இதற்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டேன்னா, நான் சொன்னேன் இல்லையா, pi is equal to n by v RT. இதுல இருக்கக்கூடிய n-க்கு பதிலாக நீ என்ன பண்ணிக்கலாம், given mass by molecular mass போட்டுக்கலாம். அப்படி போட்டேன்னா W by M அப்படின்னு வரும். மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல இந்த molecular mass கண்டுபிடிக்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் கேட்பான். ஸோ பையையும் மாலிகுலர் மாஸையும் நீ இன்டர்சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபார்முலாவை உருவாக்கிக்கிறேன். ரைட்? ஓகே. ஸோ அடுத்ததா நம்ம அப்நார்மல் மாலிகுலர் மாஸ்க்கு போறதுக்கு முன்னாடி இன்னொரு இம்பார்ட்டன்டான கான்செப்டை சொல்றேன். அதாவது ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர்ல நான் சொன்னேன் இல்லையா, ஒரு செமிபர்மியபிள் மெம்பரைன் இருக்கும், ஒரு இடத்துல லோ கான்சென்ட்ரேஷன் அண்ட் இன்னொரு இடத்துல ஹை கான்சென்ட்ரேஷன் லிக்விட் இருக்கும்னு. ஸோ லோவர் கான்சென்ட்ரேஷன் இருக்கக்கூடிய லிக்விடை நம்ம ஹைப்போடானிக் அப்படின்னும், ஹையர் கான்சென்ட்ரேஷன் இருக்கக்கூடிய லிக்விடை நம்ம ஹைப்பர்டானிக் அப்படின்னும், ஈக்குவல் கான்சென்ட்ரேஷன் இருக்கக்கூடிய லிக்விடை ஐசோடானிக் அப்படின்னும் பிரிப்போம். இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் நம்ம அப்நார்மல் மாலிகுலர் மாஸை பத்தி தான் பேச போறோம். அதுலயும் டிசோசியேஷன் அண்ட் அசோசியேஷன் ஃபேக்டரை பத்தி தான் பேச போறோம். ஸோ கண்ணா, இப்போ இவ்வளவு நேரம் நான் கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை பத்தி, மாலிகுலர் மாஸை பத்தி, சொல்யூஷனை பத்தி எல்லாம் பேசுறேன். பட் ஆனா உனக்கு நல்லா ஞாபகம் இருக்கா, நேற்றுக்கு எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில நான் என்ன சொன்னேன், ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டை நீ தண்ணிக்குள்ள போட்டேன்னா அது அயான்ஸா டிசோசியேட் ஆயிரும், இமீடியட்டா அயான்ஸா மாறிடும் அப்படின்னு சொல்றேன். சிமிலர்லி அப்போ ஒரு மாலிகுல் டிசோசியேட் ஆகுதுன்னா அதே மாதிரி 2-3 மாலிகுல்ஸ் ஒன்று சேர்ந்து அசோசியேட்டும் ஆகலாம் இல்லையா? ரைட்?
டிசோசியேஷனும் நடக்கலாம், அசோசியேஷனும் நடக்கலாம். ஸோ இந்த விஷயத்தை பத்தி எங்கேயுமே நம்ம பேசலையே மேம், அப்போ இது வந்து நம்மளோட சொல்யூஷனோட நேச்சரை அஃபெக்ட் பண்ணாதா அப்படின்னு கேட்டேன்னா கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும். அதைத்தான் நார்மல் மாலிகுலர் மாஸ் அப்படின்னு சொல்றோம். டியூ டு டிசோசியேஷன் ஆர் அசோசியேஷன், ஒரு பார்ட்டிகல் டிசோசியேட் ஆச்சுன்னா நம்மளோட மோலார் மாஸ் ஆஃப் த காம்பனன்ட் வில் பி லெஸர் தேன் த வேல்யூ, ஆக்சுவல் வேல்யூ. சிமிலர்லி அசோசியேஷன் இருந்துச்சுன்னா அதோட ஆக்சுவல் மோலார் வேல்யூங்கிறது நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்கிற வேல்யூ விட அதிகமா இருக்கும். இந்த டிஃபரன்ஸை சரி கட்டணுங்கிறதுக்காக தான் வேன் ஹாஃப் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒன்றை கொண்டு வந்தோம். ஸோ டிசோசியேஷன்ல வேன் ஹாஃப் ஃபேக்டர் வில் பி கிரேட்டர் தேன் 1, அசோசியேஷன்ல இட் வில் பி லெஸ் தேன் 1. ஸோ தட் இந்த ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, இதை நீ உன்னோட கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் கூடவோ இல்ல மாலிகுலர் மாஸ் கூடவோ ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணனாவே போதும். ப்ராக்டிக்கலா அந்த ஒரு சொல்யூஷனோட கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும், மாலிகுலர் மாஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாம் நீ கண்டுபிடிச்சிக்க முடியும். அதற்கான ஃபார்முலாஸ் தான் இங்க கொடுத்துருக்கோம். எப்படி வேன் ஹாஃப் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணுங்கிறதுக்கான ஃபார்முலா தான் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் இதை ஒரு தடவை நோட் பண்ணிக்கோங்க, பெரிய டீலா இல்லை, இட் இஸ் சூப்பர் ஈஸி. கொஸ்டினை வச்சு இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்லித்தரேன். சரியா, ஃபைன், ஓகே. ஸோ இப்போ நம்ம கொஸ்டினுக்கு வந்துட்டோம். ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகம். எஸ்பெஷலி எப்போவே சொல்யூஷன்லேருந்து கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து கொஸ்டின் வரக்கான சான்சஸ் அதிகம். ரவுல்ஸ் லாலேருந்து கொஸ்டின் வரக்கான சான்ஸ் இருக்கும். அண்ட் வென் ஐ சே ரவுல்ஸ் லா, ஐ வுட் சே ரவுல்ஸ் லா, ஐடியல் சொல்யூஷன், பாசிட்டிவ் நெகட்டிவ் டிவியேஷன், ஆசியர் ரூல்ஸ், இந்த 4 டாப்பிக்கையும் சேர்த்து தான் மொத்தமாக நான் ரவுல்ஸ் லான்னு சொல்கிறேன். ஸோ அங்கேருந்து கொஸ்டின் வரக்கான சான்சஸ் அதிகம். சரியா, ஓகே, ஃபைன். இப்போ ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை பற்றி பேச போகிறோம். டேக்கண்ணா கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்கான், பிளட்டோட ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் 7.47. நான் இப்போ பிளட்ல குளுக்கோஸை இன்ஜெக்ட் பண்ண போறேன். நம்ம எல்லாம் ஐவி ட்ரிப் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஐவி ட்ரிப் போட போறேன். அப்படி போடும்போது நான் போடக்கூடிய அந்த ஐவி இன்ஜெக்ஷன் ஷுட் பி ஐசோடோனிக் வித் பிளட், விச் மீன்ஸ் அவங்களோட pressure should be equal, osmotic pressure should be equal. இப்போ நான் என்ன பண்ணணும், நான் இன்ஜெக்ட் பண்ணக்கூடிய குளுக்கோஸோட கான்சென்ட்ரேஷன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். given to the fact that molar mass of the glucose is இவ்வளோ, R value is இவ்வளோ, and temperature is 300 K. So simply speaking, உன்னோட bloodோட osmotic pressure which is pi blood ன்னு வச்சுக்கலாம், ஓகேவா, should be isotonic to pi glucose. So pi blood ஓட formula எப்படி வரும், it is CRT, C blood RT. Similarly glucose ஓட formula CGRT, concentration of glucose RT. இங்க RT cancel ஆயிரும், ஏன்னா it occurs at same temperature and since they are isotonic, like since they are of same function, R value, universal gas constant same தான் இருக்கும். So இதை ரெண்டுத்தையும் கட் பண்ணிடுறேன். All you have to do now is உன்னோட concentration of blood should be equal to that of concentration of glucose. அதை எப்படி மேம் கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டேன்னா, you know, இதை இன்னொரு வழியிலையும் நீ சொல்லலாம். you know, if pi blood is equal to pi glucose, pi blood ஓட வேல்யூ என்ன, osmotic pressure என்ன, 7.47. 7.47 will be equal to concentration of glucose, உனக்கு தெரியாது, into R value which is 0.082 into your temperature value which is given here as 300. ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி ஈக்குவேட் பண்ணினா கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும், ஈஸியாக உன்னால் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் அப்சல்யூட்லி 54. ஓகேவா, ஃபைன். ஸோ ஆக்சுவலாக உனக்கு கான்சன்ட்ரேஷன் வேல்யூ இங்கே கிடைக்கும், 0.3ன்னு கிடைக்கும். தட் இஸ் நாட் ஆக்சுவல் வேல்யூ விச் யூ வாண்ட் ஹியர், ஓகேவா. ஸோ அந்த வேல்யூவை நீ 180 கூட மல்டிப்ளை பண்ணினா தான் உனக்கு 54 கிடைக்கும். அந்த ஒரு ஸ்டெப்பை நீ மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட் கொஸ்டின், which one of the following has 0.1 m aqueous solution will exhibit largest freezing point depression? உனக்கு freezing point depression கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன, delta TF is equal to KF into M. இப்போ எல்லாருக்கும் மொலாலிட்டி வேல்யூ, மொலார் வேல்யூ சேமா இருக்குன்னா ஆப்வியஸ்லி மொலாலிட்டி வேல்யூ சேமா இருக்கும். அப்போ இங்க நீ பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், I into KF into M, I வேல்யூ அதிகமா இருந்துச்சுன்னா, வேன் ஹாஃப் ஃபேக்டர் அதிகமா இருந்துச்சுன்னா அவங்களோட டெல்டா டீஃபும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. ஸோ இங்கே உன்னோட மெயின் கான்செப்ட் என்ன, ஐ வேல்யூ அதிகமாக இருக்கணும். கிளைசின் டிசோசியேட்டும் ஆகாது, அசோசியேட்டும் ஆகாது, ஸோ ஐ வேல்யூ 1. ஹைட்ரசின் டிசோசியேட்டும் ஆகாது, அசோசியேட்டும் ஆகாது, பை வேல்யூ 1. KHSO4 இங்கே தான் நீ புரிஞ்சுக்கணும். KHSO4 இங்கே KHSO4 கண்டிப்பாக டிசோசியேட் ஆகும் as K plus and HSO4 minus, ஓகேவா, ரைட், விச் மீன்ஸ் 2 அயான்ஸ் உருவாகுது. I value is nothing but the total number of ions formed.
ஸோ இங்க ஐ வேல்யூ 2 இருக்கும், குளுக்கோஸ்க்கும் ஐ வேல்யூ 1 தான். ஸோ எஸ் மை டியர், இங்க ஐ வேல்யூ அதிகமா இருக்கிறவனுக்கு தான் அதிகமான freezing பாயிண்ட்டும் இருக்கும். ஸோ எஸ், ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த absolute correct answer. அடுத்ததா, a set of solutions prepared with 180 grams of water as solvent and 10 gram of different volatile solution is given here. Relative lowering of vapor pressure in the presence of solute will be of order. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இங்க என்ன சொல்லியிருக்கானா, 180 gram of water, 10 gram of solute நீ எடுத்துக்கிற. அப்போ given mass of solvent and solute is same. Fine. Molecular mass of ABC கொடுத்திருக்கான். கரெக்டா? You know, as per the formula, molecular mass is equal to, you know, உனக்கு ஜென்ரலா என்ன தெரியும், pi is equal to n by v RT அப்படின்னு தெரியும், or pi is equal to w by m v RT தெரியும், or இந்த m இதுவும் இன்டர்சேஞ்ச் ஆச்சுன்னா, you know, pi is equal to w by, sorry, pi இல்ல, m is equal to w by pi v RT அப்படின்னு தெரியும். ஸோ இங்கிருந்து உனக்கு என்ன தெரிய வருதுன்னா, always remember your relative lowering of vapor pressure pi depends upon the number of particles of mole. அதாவது உன்னோட எவ்வளோ மாலிகுல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து உன்னால பை வேல்யூவை சொல்ல முடியும். ஏன்? பிகாஸ் பை அண்ட் எம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ கிரேட்டர் த மாலிகுலர் மாஸ், லெஸ்ஸர் இட்ஸ் ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர், ஐ மீன் ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர். அப்போ நீ அதை எப்படி கண்டுபிடிப்ப? ஏயோட வேல்யூ குட்டி உண்டா இருக்கு, பியோட வேல்யூ அதை விட கொஞ்சம் அதிகமா இருக்கு, சியோட வேல்யூ ரொம்ப பெருசா இருக்குன்னா ஆப்வியஸ்லி ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் சிக்கு தான் கம்மியா இருக்கும். டியூ டு இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனாலிட்டி கேரக்டர் ஏக்கு தான் அதிகமா இருக்கும். ஸோ அதனால ஏபிசி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த அப்சல்யூட் கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ இதோட சூப்பரா மாசா நம்ம சொல்யூஷன் சாப்டர் முடிச்சிட்டோம். ஐ நோ இந்த சாப்டர்ல நம்ம குவிக்கா பார்ட் 2 முடிச்சிருக்கோம் வித் ஜஸ்ட் சே 32 minutes ஆர் ஸோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். Please make sure that you guys watch it thoroughly, revise the concept thoroughly, and solution பொறுத்தவரை you have to practice a lot of questions. So நம்ம பார்த்த ஒவ்வொரு கான்செப்ட்ல இருந்தும் நிறைய questions practice பண்ணுங்க. If you want question, reach out to me through Instagram or through Telegram. என்னோட ஐடி தெரியும் இல்லையா? It is neat_Premila_chemistry. If you have any doubts, if you want any mock test papers or question papers, you can reach out to me there. நான் உனக்கு என்ன தேவையோ I'll send it to you. Okay, fine. Also in the notes descriptionல கொடுத்திருப்போம். So descriptionல லிங்க் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. All right, so that's it for the day my dear. யாராச்சும் நம்ம வேதாந்தோட லேர்னிங் சென்டர்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னா, பீட் ஆஃப்லைன் சென்டர்ஸ் ஆர் பீட் இன்டிகிரேட்டட் ஸ்கூல் ப்ரோக்ராம்ஸ், அந்தந்த சென்டர்ஸை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஆர் ட்ரிங் வேதாந்து, they will tell you what to do. Also IVSAT அப்படிங்கிற ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ யாருக்காச்சும் ஸ்காலர்ஷிப் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த டெஸ்ட்டை ட்ரை பண்ணி பாரு. அப் டு 90% வரைக்கும் உனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்குது. All right my dear, so with this we will wind up this session. Thank you so much for being in the session my dear. I'll meet you soon in the upcoming days. Until then, this is Premila ma'am signing off. Tada, bye bye, take care and have a great day.